வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளை தலைமை நீதிபதி ஒப்புதல் இல்லாமல் நீதிபதி விசாரிப்பதாகவும், சொத்து குவிப்பு வழக்கை தானாக விசாரணைக்கு எடுத்த உயர்நீதிமன்ற ஆணைக்கு எதிராகவும் வாதமானது வைக்கப்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் KKSSR தரப்பில் வழக்கறிஞர் அபிஷேக் வாதத்தை முன்வைத்து வருகிறார். இவ்வாறு ஒரு நீதிபதி மறு விசாரணைக்கு எடுத்தால் நீதிமன்ற நடைமுறை தகர்ந்திடும் எனவும் அவர் தரப்பில் வாதமானது வைக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. வழக்கு தொடர்பான முழு விவரம். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அவரை விடுவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவிற்கு எதிராக நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் தாமஸும் முன்வந்து வழக்கு பதிவு செய்திருந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இதனை எதிர்த்து KKSSR சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்த பொழுது KKSSR சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜராகி முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளை தலைமை நீதிபதி ஒப்புதல் இல்லாமல் இவ்வாறு ஒரு நீதிபதி தாமாக முன்வந்து மறு விசாரணைக்கு எடுத்தால் நீதிமன்ற நடைமுறை தகர்ந்துவிடும் எனவும், மேலும் சம்பந்தப்பட்ட நீதிபதிக்கு NPMLA தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் ரோஸ்டர் இல்லை, அவ்வாறு இருக்கும் நிலையில் எவ்வாறு தாமாக வழக்கை விசாரிக்க முடியும் எனவும் அவருக்கு அந்த அதிகாரமும் இல்லை என்றும் வாதிடப்பட்டது. முறையாக முடித்து வைக்கப்பட்ட வழக்கில் இதுபோன்ற உத்தரவுகள் பிறப்பிக்க தனி நீதிபதிக்கு அதிகாரம் இல்லை என்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. கீழமை நீதிமன்றம் உரிய விசாரணைக்கு பிறகு அமைச்சரை விடுவித்து உத்தரவிட்டதாகவும் அதனை எதிர்த்து தற்பொழுது தாமாக முன்வந்து வழக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சார்பில் வாதிடப்பட்டது. தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை வந்து உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.